அல்லது இதய சிம்மாசனத்தில் எழுச்சியுடன் அமர்ந்து விட்டாளா? இன்முகம் காட்டி நறுமகை போக்க தீந்தமிழ் சொல்லை உங்களது காதருகினில் மெல்ல இன்னிசையாக மொழிந்தாளா? எங்கோ எவரோ தமிழை இழுத்தால் வரும் வேகமும் வீரமும் உங்களது தோள்களில் அவளது கரம் பட்ட பொழுது உங்களுக்கு துடித்ததா? உங்களது தோள்கள் தினவெடுத்ததா? உங்களது கண்களில் நெருப்பு பறந்ததா? அப்படி என்றால் முதல் வெற்றி தமிழன்னைக்கு, இரண்டாம் வெற்றி நம் தாய் தமிழுக்கு, மூன்றாம் வெற்றி இந்த பாடலை ஊக்கத்துடன் நமக்கு யாத்து தந்த முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு. இங்கு நாம் எவருக்கு நன்றி சொல்லலாம்? எவரை எப்பொழுதுமே நினைவில் வைக்கலாம்? இந்த தேனி மாவட்டத்தில் கணக்கில் அடங்காத வனப்புகளும் சுற்றுலா தலங்களும் கண்ணை கவரும் பசுமை சூழ் மரங்களும் மலைகளும் காடுகளும் நிரம்பி இருக்கும் பொழுது உங்களை வேறு எவராவது வந்து உங்களுக்கான பொழுதுபோக்கை கொடுத்து உங்களை மகிழ்வித்து விட முடியுமா? நிச்சயமாக நான் இங்கு ஒரு தயக்கத்துடன் தான் வந்தேன். நடனம் தெரிந்த ஊரிலோ அல்லது இசையின் பண்புகள் அறிந்த ஊர்களிலோ எனது சரக்கை எளிதில் விற்று விடுவேன். ஆனால் தேனியின் வீச்சருவாலும் தேனியின் தீந்தமிழும் எனக்கு தெரியும் என்பதனால் உங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்துத்தான் கூட்டிச் செல்ல வேண்டும் என்பதனால் தான் எனது தமிழிசை நடனத்துடன் உங்களுடன் வந்தேன். நிச்சயமாக இந்த பாடல் உங்களை ஈர்த்திருந்ததென்றால் மீண்டும் எனக்காக எனது அன்பு சகோதரி உங்களது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியை என் சார்பாக நீங்கள் தர வேண்டும். எத்துணை ஆளுமையான பெண்மணி! இங்குள்ள அத்துணை பெண்களும் அவரை போற்றி அவரது அடியை பின்பற்றி நடக்க வேண்டும். எனக்கான முந்துதல் எதுவாக இருந்திருக்க முடியும்? எனது அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கர் ஒவ்வொரு நொடியிலும் எனது வெற்றியின் பின்புலமாக இருந்து என்னை ஆதரித்து வரும் எனது அன்பு தோழி. அதுபோல அன்று மாபெரும் தமிழ் கனவிற்காக எல்லா மாவட்டங்களுக்கும் செல்வது போலத்தான் இந்த தேனி மாவட்டத்திற்கும் நான் வருகை தந்தேன். அன்று நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு கூடலை இந்த மாணவிகள் அத்துணை பேரையும் இணைத்து செய்திருந்தார்கள். நான் அசந்து போய்விட்டேன். அந்த மாணவிகளின் கேள்வி தாக்கங்கள் என்னையே சிந்திக்க வைத்தன. மற்றொரு முறை நான் தேனி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக மிகுந்த மனதிடத்துடனும் இன்னும் நிறைய படித்துவிட்டும் நிறைய கேள்விகளுக்கான பதில்களுடன் தான் வர வேண்டும் என்று காத்திருந்தேன். என்னை அன்பக்கரம் நீட்டி நமது மாவட்ட ஆட்சியர் இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். இதனை விட என்ன பெருமை இருந்துவிட முடியும்? யோசித்து பாருங்கள். எதற்காக புத்தக கண்காட்சி? நம் தமிழ்நாடு அரசும் நூலகத்துறையும் தமிழ் வளர்ச்சி துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் எதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அவர்களது அயராத நிர்வாக பணி இருக்கும் பொழுதும் கூட இப்படியான மாபெரும் தமிழ் கனவு புத்தக திருவிழா என்று எதற்காக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள்? எங்கோ வளர் தலைமுறையினர் தமிழை விட்டு தாண்டி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினால், ஒரு தயக்கத்தினால், இல்லை எம் மக்கள் நழுவ இயலாது. ஏனென்றால் தமிழன்னையை ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ்தாய் வாழ்த்தாக பாடும் பொழுது சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எனும் பொழுது அந்த இளமை மாறா தமிழ் அழகியை நாம் பாடும் அந்த பாங்கினை ஒவ்வொரு இளம் நெஞ்சங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்களை அவர்கள் கூட்டி கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கான புத்தகங்களை நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். இதோ புத்தகம் என்ன செய்தது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் உங்கள் முன் நான் நிற்கின்றேன். அன்றொரு நாள் எனது இளமை பருவத்தினில், குழந்தை பருவத்தினில் இந்த சமூகம் புறக்கணித்த பொழுது, குடும்பம் ஒதுக்கிய பொழுது, எனது நண்பர்கள் தள்ளி வைத்த பொழுதெல்லாம் என்னை ஆற்றுப்படுத்தியதும் என்னை வீறு கொண்டு எழ வைத்ததும் புத்தகங்கள் தான். நான் அத்துணை படித்தவள் அல்ல. அன்றைய 80களில் ஆன சமூகம் என்பது எங்களை படிக்க விடவில்லை. எனது அன்பு தோழி சக்தியும் நானும் முதல் வகுப்பில் தேரும் மாணவர்கள். அதிலும் அவள் கணக்கு பாடத்தினில் முழு சதவீத மதிப்பெண்களையும் பெற்று அவ்வளவு இயல்பான ஒவ்வொரு வெற்றிகளையும் தாண்டி வருவாள். ஆனால் 80களில் சமூகம் எங்களை அரவணைக்கவில்லை, ஆதரிக்கவில்லை.
அதனால் எங்களது பள்ளி இறுதியாண்டுடன் எங்களது பள்ளி கல்விக்கான கனவுகளை நாங்கள் மூட்டை கட்டி வைத்து விட்டோம். ஆனாலும் எங்களது தன்னம்பிக்கையையோ உழைப்பையோ விடாமுயற்சியையோ எல்லளவும் நாங்கள் குறைத்து கொள்ளவில்லை. எங்களுக்கான சுயமரியாதையை எப்பொழுதும் நெருப்பு போல வளர்த்து வந்ததனால் அதற்கு புத்தகங்கள் எங்களுக்கு ஆக்கத்தை மூக்கத்தையும் தந்தன. நீங்கள் சென்று எந்த புத்தகத்தை இன்று தேர்வு செய்து வாங்குகின்றீர்களோ அந்த புத்தகம் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த புத்தகம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த ஒரு அடியினில் உங்களை அது நகர்த்தி செல்லும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஒவ்வொரு பாடல்களின் ஊடாகவும் கூட நான் இது போன்ற சில